இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், மகிமையின் தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையிலே சிறந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் 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 வல்லவர் பெரியவர் பரிசுத்தர் மகிமையானவர் மகத்துவமானவர் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் தயை உள்ளவர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதங்களிலே வாசம் அமைகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னதமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைக்க அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைக்க அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே.
கட்டளையடா பூமி அகிலமும் சாட்சியாக போங்கள் என்ற கட்டளையடா ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தீங்கு தொண்டு செய்துவே ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தீங்கு தொண்டு செய்துவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Hallelujah. இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் என்கிற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இயேசு ராஜனின் திருவாரில் சரணம் 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 ஆத்மநாதரே மலரடிக்கு சரணம் 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 இயேசுராஜனே திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதரே மலரடிக்கு சரணம் 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 பார்வோற்றும் தூய தூய தேவனே மெய்யாகவே எங்கள் நாதனே பயம் நீக்கும் துணையாவுமானிலே சரணம் 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 இயேசுராஜனே திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதரே மலரடிக்கு சரணம் 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 இலை பாருதல் தரும் தேவனே இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே ஏழை என்னை ஆற்றில் தேற்றி காப்பி சரணம் 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 இயேசுராஜனே திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதரே மலரடிக்கு சரணம் 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 பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பலனீரை வளர்க்கரம் பிடிப்பீரே ஆவியாத்ம சரீரத்தை
அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன். மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரணம், சரணம், சரணம். இயேசுராஜனே, திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரே, மரணரிக்கு சரணம், சரணம், சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன். மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரணம், சரணம், சரணம். இயேசுராஜனே, திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரே, மலரடிக்கு சரணம், சரணம், சரணம். இயேசுவின் பாதத்திலே வந்து அவருக்கு பின்னாக நின்று அவருடைய பாதங்களை கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து பரிமளத்தை பூசினது போல இந்த காலங்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஜனவரி தொடங்கி பிப்ரவரி தொடங்கி மார்ச் தொடங்கி ஏப்ரலுக்குள்ளே நாம் நாள் வைக்க முடியா தேவன் பாராட்டி இருக்கிறார். ஆகவே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து இந்த நாமத்தை மகிமையாய் ஸ்தோத்தரித்து இந்த நாமத்தை பிடிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாருகிறார். புது பலனை தாருகிறார். புது கிருபை தாருகிறார்.
நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை காணும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை காணும் தேவா கண்ணீருக்கு பதிலாக இந்த கண்ணீருக்கு பதிலாக கலிப்பை காணும் தேவா ஆனந்த கலிப்பை காணும் தேவா புது கிருபை காணும் தேவா புது பலனை காணும் தேவா புது கிருபை காணும் தேவா புது பலனை காணும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருங்க குடும்ப உறவுகள் சீர்பொருங்க சமாதானம் நான் பெற்றிட மனத சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்
நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக வரவேற்கிறேன். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அனுகூலமான கரம் இந்த காலவேளை நம்ம எல்லார் மேலும் நன்மையாக இருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, ஜபத்திற்காக, எதிர்பார்ப்புக்காக ஆண்டவர் தருகிற விசுவாசத்தின் வார்த்தை, பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் வந்திருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர். ஏதோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். சோர்வுகள் வரும், அசதிகள் வரும். சில நேரங்களில் தோல்வி வருகிறது போல நமக்கு தெரியும். மனம் பதறும்படியான சந்தர்ப்பங்கள் வரும். தட் இஸ் everyone was barriers. எல்லாமே என்னதான்? தடைகள் தான். ஜெபிக்க தடை. காலையில் 5 மணி பிரேயர்ல வாட்ஸ்அப் குழுவில் வர்றது தடை. தூக்கம், அந்த தூக்கு பக்கத்தில் இருக்கிற கால் எடுத்துட்டீங்கன்னா, இந்த 2 கால் இருக்குதுல்ல தூக்கு பக்கத்தில், என்னம்மா சத்தமா சொல்லுமா, துக்கம் சொல்றாங்க. தூக்கம் என்ன கொண்டு வரும்? துக்கத்தை கொண்டு வரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் படிங்க. இப்போ சொல்ல, எப்பவும் சொல்லுவேன், சோம்பேறியே நீ எதுவரைக்கும் படுத்திருப்பாய்? கைகளை முடக்கிக் கொண்டு சிலர் படுப்பாங்க. 2 கால் சந்தில இப்படி கையை வச்சுக்கிட்டு குறுகி படுப்பாங்க. அந்த மாதிரி தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். இந்த தூக்கம் எல்லாம் தூங்குற நேரத்தில் தூங்கிடும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினா தேவன் வந்து நம்மளை பார்த்து விட்டு, மகளே நீ நன்றாக தூங்கு, நான் உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த தூக்கத்துக்கு பக்கத்துல, தூ என்ற வார்த்தைக்கு பக்கத்துல 2 கொம்பு இருக்குது, அதை நான் எடுத்துடுறேன். அந்த 2 கம்பு எடுத்துட்டேன்னா நீ யாரு? துக்கம். ஆகவே ஏதோ ஒரு தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். நம்ம இமான் பாஸ்டர் கேட்டா சொல்லுவாரு, அவ்வளோ தடைங்க பாஸ்டர், வேலையில தடைங்க. வேலையில எந்த இடத்திலையும் ஒரு மனுஷன் அப்படி உயர்த்தப்படும் போது கூட இருக்கிறவங்க நிறைய தடை பண்ணுவாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு படி அப்படி மேலே ஏறி போலான்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பின்னாடி சட்டையை பிடிச்சு இழுத்துருவாங்க. நீங்க நண்டு கதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு? எல்லா நாட்டு நண்டுகளையும் கொண்டு வந்து ஒரு பேரலில் போட்டாங்களாம். எல்லா நாட்டு நண்டுகளும் எங்க வந்து போட்டாங்களாம்? பேரலில் போட்டாங்களாம். ஜர்ஜதையா போட்டாங்களாமா? வேணுமா? போட்டாங்களாம். எல்லா நாட்டு நண்டுகளும் மேலே ஏறி வந்துச்சான்.
ஏற முடியாத நண்டுக்கு மற்ற நாட்டு நண்டுங்க அந்த கொடுக்கு பிடிச்சி என்ன பண்ணிச்சுதான் ஏறி விட்டுச்சான். ஆனா இந்தியான்ற பேர் வச்ச 2 நண்டு, ஒரு நண்டு மேலே ஏறுது, இன்னொரு நண்டு கீழே இழுக்குது. நீ மேலே ஏறிடுவியா, நான் பார்க்கறேன். நான் கட்சியில் 2 நண்டுமே என்ன பண்ணல, மேலே ஏறவே இல்லை. இன்னைக்கு நமக்கு வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பத்தில் இல்லையா, குடும்பத்திலையும் இருக்கு. அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை டாப்ல அப்படி போயின்னு இருக்குதுன்னா அம்மா அப்பாவே பின்னாடி பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இழுத்துருவாங்க. சில நேரம் அனந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இழுத்துருவாங்க. சரி, ஒரு குடும்பம் அப்படியே டெவலப் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, 2 குடும்பம் சேர்ந்து பின்னாடிக்கு என்ன பண்ணுவாங்க, இழுத்துருவாங்க. இதெல்லாமே தடைகள். தட் இஸ் ஒன் ஆஃப் த பேரியர்ஸ் டு எவ்ரி லைஃப். God speak with you. I break through all barriers now. நான் எல்லா விதமான தடைகளை உடைத்து ஓடுகிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெலுங்கு வேதம் சொல்லுது பிரகாரமுலு அப்படின்னு சொல்லு. பிரகாரமுலுன்னா மதில்கள் அர்த்தம். அந்த மதில்களை கர்த்தர் என்ன பண்றாராம், உடைத்து எறிகிறார்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது. The breaker is come up barrier them. ஆண்டவர் எல்லா வருகிற எல்லா தடைகளையும், வருகிற வந்து போயிட்டதில்லை, வரப்போகிற எல்லா தடைகளையும் உடைக்கிறவரா. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்ன கேட்டீங்கன்னா, என்ன ஆண்டவர் எத்தனையோ தடைகளை உடைச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பாவம் ஒரு சிலர் வளர விடாதபடி தடை பண்ணுகிறது. அந்த ரேச்சல் மேடம் கேட்கிறாங்க, எங்க மாமான். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கூட அநேக நேரங்களில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது. You are believe it or not, so many sins, barriers before to you. உனக்கு முன்பாக அநேக பாவங்கள் தடையாய் இருக்கு. சில நேரங்களில் நம்முடைய லேசினஸ் நம்முடைய நன்மைகளை என்ன பண்ணுது, தடுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். கர்த்தர் பேசினாராம், இந்த கிராமத்தில் இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவரை போய் சந்தி என்று சொன்னார். உடனே இவர் ஒரு 5000 ரூபாய்க்கு மளிகை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நேராக அந்த கிராமத்துக்கு போனாராம். போய் இந்த இடத்துல இந்த பாஸ்டர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள பார்க்க வந்தேன். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பம் சொன்னாங்களா, பாஸ்டர் எங்கேயோ பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு சொல்லி அவர் போயிட்டார். விசுவாசி சொல்றாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை பாஸ்டர். எங்க பாஸ்டர் இப்படிதான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாளும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிடுவாரு. இப்போ நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த பாஸ்டரை டிக்கி திறந்து பூட்டை திறந்து காட்டினாரா, இந்த மளிகை சாமான்லாம் இந்த வீட்டுக்கு கொடுக்க சொல்லி கர்த்தர் என்ன அனுப்புனாரு.
கர்த்தர் இவரை கேரி ஆற்றங்கரையில இருந்தா இவர் யோர்தானுக்கு போயிருக்கிறாரு. இப்படிப்பட்ட பாஸ்டருக்கு இதெல்லாம் கொடுத்தா கூட பண்ண மாட்டார், வளர மாட்டாருன்னு சொல்லி திரும்ப அப்படியே வந்தாராம். ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எங்க கொடுக்க? அந்த ஊரை பேரை சொல்லி அந்த பாஸ்டர் பேரை சொல்லி அங்க கொண்டு போய் கொடுங்க. அங்க அந்த பாஸ்டர் 3 நாளா சாப்பாடு இல்லாம மனைவி பிள்ளைங்க என்ன பண்றாங்களாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டு போய் அங்க இறக்கினவன்னு இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர்மா ஆண்டவர்கிட்ட அப்படி கதறி அழுதாங்க. சில நேரங்கள்ல நம்மளா ஒருத்தருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு போகணும்னு நினைப்போம். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்க சொந்த சுபாவங்கள், சொந்த அனுபவங்கள் அந்த நன்மைகளை அவர்களுக்கு தடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த அனுபவம் எனக்கு நடந்திருக்கு. எங்க மனைவிக்கே தெரியாம ஒரு 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு இன்னொரு பாஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போனோம். அவரு 4 அடி தான் இருப்பார். எல்லாம் வாங்கிட்டு போறோம். போனா அவர் இல்லை, இப்பதான் ட்ரெயின் ஏறி போயிட்டாருன்னா. ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு இடத்துக்கு போங்க. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த பாஸ்டர் வீட்டில் கொடுத்தோம், மத்தியானம் சாப்பிட்டோம், திரும்பி வீட்டுக்கு வந்தோம். நம்முடைய தடைகளுக்கு காரணம் கர்த்தர் எங்களை நம்மளை வச்சிருக்கிறாரோ அங்கே நாங்கள் என்ன பண்றதில்லை, இருக்கிறது இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய வச்சிருக்கிறாரோ அங்க நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கண்டிப்பா தடைகளை நீக்கி நமக்கு முன்னாலே போய் கோலான சபையாக்கி நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆகவே நம்முடைய நன்மைகளுக்கு அநேக நேரங்களில் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய தவறான அபிப்பிராயங்கள், தவறான எண்ணங்கள், தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான இடங்கள்ல இருக்கிற சிநேகம் தேவனுடைய நன்மைகள் நமக்கு வராதபடி தடை செய்கிறது. அது முடியுமா பாஸ்டர்னு சிஸ்டர் கேட்கிறாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. எவ்வளவு நேரமா? அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். ஆண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றிருக்கிறார். இது சுய சித்தம், சுய விருப்பம். எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நிம்ரோத் காலத்தில் பெரிய கோபுரம் கட்டுவோம், வான உயர கோபுரம் கட்டி அது மேல ஏறி எங்க போயிடலாம். எல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க, எதையோ ஏறி எங்கேயோ போனாங்க. கூரை ஏறி வைகுண்டம் போக முடியுமா? முடியாது. ஆகவே நிம்ரோத்து எழுமனா எல்லாரையும் ஒன்னா சேர்த்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவர்களை பல்லுகி பெருகி பூமியை நிரப்பும்படி நான் உண்டாக்கினதை மறந்து இவங்க என்ன பண்றாங்க? இப்ப சுய பலத்தில, சுய அறிவில, சுய சித்தத்தில, சுய விருப்பத்தில கட்டுறாங்க. கட்டலாம், ஆனா வான உயர கட்டலாம். ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேல போனா என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, மொத்தமா ஜாம். ஆண்டவர் இறங்கி தடைகளை நீக்கிட்டார், அதை தடுத்து நிறுத்தினார். சில நேரங்களில் நமக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் தடைப்பட்டு போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். ஏன்? நமக்கு கேடு வராதபடி தடுக்கிறார்.
ஆண்டவரே சில தடைகள் என்ன பண்றார்? வைக்கிறார். எப்போ தேவன் நமக்கு முன்னாடி போகிறார், தடைகளை நீக்குகிறார் என்றால், நமக்கு நாமே தடைகளை போட்டுக்கொண்டு நாம் பிடிச்ச முயலுக்கு மூணே காலம் நிற்கிற ஆம்பளையும் பொம்பளையும் எவனாலையும் மாற்றவே முடியாது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். எந்த தடையா இருந்தாலும் என்ன பண்ணுவார்? நீக்கும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், உனக்கு பணத்தடை இருக்குதா, அதை நீக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கு. குடும்பத்தில் ஏதோ நீ நல்ல யுக்திக்கு வராதபடி, நல்ல நிலைக்கு வராதபடி தடை இருக்குதா, கர்த்தர் அதை என்ன பண்றார்? நீக்குகிறார். உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதபடி மனிதன் தடுக்கிறானா, மனிதன் தடுப்பான், அந்த தடையை கர்த்தர் உடைக்கிறார். பிசாசு தடுத்தாலும் உடைக்கிறார், மனிதன் தடுத்தாலும் உடைக்கிறார். தடைகளை உடைத்து உனக்கு வர வேண்டிய நன்மைகளை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். சில இடங்கள்ல திருமண தடைகள் வரும், சில இடங்கள்ல கர்ப்ப தடைகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்ல நம்ம பார்க்கணும், தேவனுடைய பிள்ளைகளை எந்த தடையா இருந்தாலும் நீக்குகிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தடைகளை நீக்குகிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்க குடும்பத்துல கர்ப்ப தடை யாருக்கு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை உடைத்து எறிகிறார். He will break through all barriers in the Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தடைகளை அவர் உடைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ரொம்ப நாளா எனக்கு வர வேண்டிய பணம் வரல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தடையை நான் உடைக்கிறேன். உனக்கு வர வேண்டியதை உனக்கு கொடுக்கும்படிக்கு உனக்கு முன்னாலே போய் அந்த தடைகளை உடைக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஈரோடுக்கு போயிருக்கு. அங்க கூட்டம் முடிஞ்சு என்ன ட்ரெயின் ஏற்ற வந்த ஒரு பிரதர், ஐயா, ஒருத்தர் என் இடத்தை வித்துட்டேன், 5 ஏக்கர் நிலம் வித்துட்டேன், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாரு. அவரு மறுபடியும் வந்து என் இடத்தெல்லாம் பண்ணல, வாங்கவே இல்லை. எல்லாரும் எதுல சொல்றது கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன், என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், உனக்கு அந்த இடம் உனக்கு உள்ளது என்றால் வாங்கின 2 லட்சத்தை திருப்பி கொடுக்க கர்த்தர் உனக்கு முன்னால போகிறேன். அப்ப அவருக்கு சொன்ன 31 நாள் டெய்லி சங்கீதம் 91:13 மிதிச்சு நடங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. பாருங்க பிரியமானவர்களே, அவர் அப்படி செஞ்சிட்ட பிறகு 32வது நாள் எனக்கு போன் பண்றாரு, பாஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்டர், அந்த இடத்த அட்வான்ஸ் கொடுத்தவன் வந்து அந்த இடம் என்னால் வாங்க முடியல, இந்த பணத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சப்போஸ் அவர் எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் வைக்கணும்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா நான் என்ன பண்ணிருக்க முடியாது, கொடுத்திருக்க முடியாது. நீங்க சொன்னபடியே நடந்தது பாஸ்டர். அப்பதான் சொன்னேன், அந்த இடம் உனக்குள்ள இடம், உங்க அப்பா உங்க தாத்தன் போட்டன் சம்பாதிச்ச இடம் உனக்குன்னு கொடுத்தாரு. உன்னுடைய ஊதாரித்தனத்தினாலே அதையெல்லாம் அழிக்க நினைச்ச கர்த்தர் உன் பிள்ளைகளையும் அவருடைய ஜெபங்களையும் கண்ணீரையும் கர்த்தர் கேட்டு அதை தடுத்து நிறுத்தி உன்னுடைய 2 லட்சம் ரூபாய்க்கு தடையை நீக்கி உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கூட எங்க வீட்டில் உனக்கு நான் ஒரு சென்ட் கூட தரமாட்டேன், ஒரு அடி நிலம் கூட தரமாட்டேன் எங்க அப்பா சொன்னார். நான் ஒன்றும் அதை பற்றி ஆசைப்படவே இல்லை, எப்பவும் எதுக்காகவும் ஆசைப்படுறதும் கிடையாது. ரசிக்கவும் தெரியாது, ருசிக்கவும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா இருக்குதான்னு சொல்ல கூட தெரியும். அப்படி ரசி இல்லாத ருசி இல்லாத மனுஷன். என்னம்மா சாப்பாட்டில் உப்பு இருக்குதா, ரொம்ப உப்பாக இருந்தால் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுமாங்க அப்படின்னு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது என்னவோ தெரியல, ஆண்டவர் அது கிருபையாக கொடுத்துட்டார். வயசெல்லாம் அப்போ பாருங்க, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், இயேசுவை கிராமமா போய் சொல்லணும். அதுதான் என் டேஸ்ட், அதுதான் என்னுடைய ரசிப்பு. அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த வைஃப் கிட்ட காலையில் 2-3 சஃபாரி தச்சா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு என்னவோ திடீர்னு எப்போ நான் கேட்டது கிடையாது, திடீர்னு இன்னைக்கு சொன்னேன், இனிமே சஃபாரி போட்டால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அவங்களும் கிராண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ முதல் நாளே கர்த்தர் தடைகள் என்ன பண்ணிட்டார். இப்படி நம்ம என்ன யோசிக்கிறோமோ நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எந்த ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து உண்டாகி எங்க உண்டாவது? ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? பரத்திலே நடக்கிறது. அங்கிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தின் மூலமாக நம்மிடத்திற்கு வருகிறது. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டார். நம்ம கண்ணு காணல, காதுல கேட்கல, இருதயத்துல தோன்றல. ஆனா உனக்கு எது தேவையோ அதை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த மாசத்துல இந்த நாள்ல உனக்கு முன்பாக போகிறார். தடைகளை உடைக்கிறார், சத்துருவின் போராட்டங்களை உடைக்கிறார், எல்லாவற்றையும் நொறுக்குகிறார். தடைகளை நீக்கி உன்னை ராஜாவாக்க முன்னாலே போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒரு கிராமத்துல 4 ரவுடிங்க வந்தாங்க. நான் ஊரை விட்டே துரத்திடுறேன். நான் சொன்னேன், தம்பி நீ இப்போதான் ரவுடியா இருக்கிற, நான் எப்போ ரவுடி ஆயிட்டேன், இதை கையில எடுத்தேன், என் ரவுடித்தனமெல்லாம் போயிடுச்சுப்பா, இதை கையில எடு, உன் ரவுடித்தனம் போயிடும், உன்னை கடவுள் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னான். கூட்டிகிட்டு வந்தவன் சொல்றான், டேய் இவரை போய் அடிக்க சொல்றியாடா, இவரை போய் ஊரை விட்டு காலி பண்ண சொல்றியாடான்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், இவர் இல்லைன்னா எங்க அக்கா பொண்ணு எப்போ செத்து போயிருப்பாரா. என்ன விஷயம்? அவங்க அக்கா பொண்ணுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். தண்டராஜ் கண்டிகையில் அவங்க அக்கா பொண்ணுக்கு பிசாசுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இப்படி வந்தவங்கலாம் சொல்லிட்டு ஒருத்த மாத்திரம் சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டு நாங்கள் உன் பேச்சுக்க வரமாட்டோன்னு போயிட்டான். ஆனால் நமக்கு எல்லாமே அப்படியே வெள்ளம் போல சத்துரு வருவான், வராமல் இருக்கவே மாட்டான். ஆவியானவர் கொடியேற்று. ஆமென். அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான், முற்றிரண்டான் வருவான். ஆண்டவர் அங்க என்ன செய்யறார்? அவன் பற்களை தகர்த்து அவன் தாடை எலும்புகளை முறித்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கற்ற ஆரம்பத்துல எண்டில் மட்டத்துக்கு ஏறிடுச்சு. 2 பேர் வந்தாங்க, மாமூல் கொடுங்க. என்ன மாமூல் கொடுங்க? இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறீங்க, 2% மாமூல் கொடுங்க. ஒரே வார்த்தை சொன்னேன், இது சர்ச்,
நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். தடை பண்ணனா தடை பண்ணி நிறுத்திக்கங்க, நான் நிறுத்திடுறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நடத்திக்கின்னு இருக்கிறேன், நிறுத்திடுறேன். இன்னொருத்த வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா மன்னிச்சுக்கங்க, எங்களுக்கு ஒரு பைசா கூட நீங்கள் தர வேண்டாம், வேலையை நடத்துங்கன்ட்டு போனான். அதற்கு ஸ்தோத்திரம். நம்ம தடைகளை ஆண்டவர் உடைக்கிறதற்கு அவர் ரெடி. நம்ம ரெடியா? நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்ம யோசிப்போம், சிந்திப்போம், இங்கிருந்து வருமா, அங்கிருந்து வருமா, யாராவது கொடுப்பாங்களா, ஏதாவது. அவர் ஒரே வார்த்தை எனக்கு சொன்னது, என் சிலுவை பாடு மரணங்களை நோக்கி கொண்டிரு, உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன்னு சொன்ன. அதே தாங்க நம்ம பார்க்க வேண்டிய இடம். நமக்காக எல்லாவற்றையும் சுமந்த இயேசு, நம்முடைய நோய்களை சுமந்த இயேசு, நம்முடைய துக்கங்களை சுமந்த இயேசு, நம்முடைய பாவங்களை சுமந்த இயேசு, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த இயேசு இந்த மாசத்துல நான் சொல்றேங்க, சரீர தடையா இருக்கட்டும், குடும்பத்துல நன்மைகள் வருவது தடையா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்குரிய தடையா இருக்கட்டும், எந்த தடை எந்த மூலையிலிருந்து எந்த முக்கிலிருந்து உனக்கு எதிராய் வந்தாலும் அது வாய்க்காது, அது நொறுங்கி போகும். தடைகளை கத்த நீக்குவார், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார், வாளாக வைக்க மாட்டார். உன்னை ஆண்டவர் தலையாக வைப்பார், கீழாக வைக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை மேலாக வைப்பார். கலங்காதே, 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னாலே போகிறார். மனதை சரிப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர். இந்த நாளில் உனக்கு முன்பாக போகிறார். கவலைகளை நீக்கி கண்ணீர்களை துடைத்து அற்புதம் செய்கிற இயேசு உனக்கு முன்னாலே போகிறார். கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். சகோதரியே, சகோதரனே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கவலைகள் எல்லாம் மாற்றுவார். கண்ணனை போல நம்மை காக்கிறதே, உன்னை காக்கிறதே, உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், உன்னை வெட்கப்பட விட மாட்டார், தலைமுறையை விட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, 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 தைரியமா நான் சொல்றேன். பதறாதே, மனம் பதறாதே, திடன் கொண்டிரு, தைரியப்படுத்திக்கோ. உன் கூட இருக்கிறது பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் தடைகளை நீக்கி
போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரே வசனம் சொல்லி முடிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசனம். அந்த பாறைகள் ஒன்று ஆ வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் ம் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. 2 பாறைகள் யோனத்தானுக்கும் உன் ஆயுததாரிக்கும் எதிராக இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி யோனத்தான் தன் ஆயுதங்களை சுமக்கிற வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த ரட்சிக்கப்படாத விருத்த சேதனம் இல்லாத தேவனை அறியாத அந்த ஜனத்துக்கு விரோதமாய் போவோம் வா, அந்த தானியத்திற்கு போவோம் வா, அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போ, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். அல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் காப்பாற்றுகிறதற்கு யாருக்கு தடையில்லை, உதவி செய்வதற்கு யாருக்கு தடையில்லை, நன்மை செய்வதற்கு யாருக்கு தடையில்லை, அதிசயம் செய்வதற்கு யாருக்கு தடையில்லை. அவர் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் செய்வார், அநேகம் பேரை கொண்டாயிலும் செய்வார். கிதியோனுக்கு பின்னாடி நிறைய கூட்டம் 10,000 பேருக்கு மேல வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ அங்க போய் தண்ணீர்ல விடுறாங்க, எவெல்லாம் 2 கையை குப்புற வச்சு வாய் வச்சு தண்ணி குடிக்கிறான்னு அவன் லெப்பன். எவெல்லாம் ஒரு கால் ஊனி ஒரு காலில் தண்ணி எடுத்து மோந்து வாயில வச்சு நக்கி குடிக்கிறான்னு அவனை ஒரு பக்கமா வை. 300 பேர் தேர்னார், 100 மாத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் பானைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கிறதற்கு ஆண்டவருக்கு தடைய இல்லை. நான் தைரியமா சொல்றேன், உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தடைய இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவீங்க, உங்க நடத்தி வந்த விதங்களை சொல்லுங்கன்னா அந்த தடை. நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். எங்களை நேசிக்கத்தான எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 3 மாதங்களும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இந்த 4வது மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வரும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, நாளில் நாங்கள் கேட்டதான சத்தியத்தின்படி ஆண்டவரே தடை போய் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பே நீ போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறோம் ஆண்டவரே, அதிலெல்லாம் நீங்க எங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே எல்லா தடைகளை உடைத்து எங்களை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ராஜா எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் என் தேவன் எங்களுக்கு திரும்ப கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த சத்தியத்தை ஆண்டவரை ஒவ்வொருவரும் கேட்டு ஆண்டவரே ராஜா அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரமானவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரமானவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பு தாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுபிட்சம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பலன், சுகம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஜீவ நாளெல்லாம் நம்மோடும் வரத்தடைப்பட்டவர்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. ஆமென்.
கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.